கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டல்லும். அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை கைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். இன்று இதில் தியானிக்க வேண்டிய வசனம் 7வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். இந்நாட்களில் அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க. வியாதி நிமித்தம் பலவீனம், சில சோதனைகள் நிமித்தம் பலவீனம். அவன் சரீரம் நல்லா இருக்கும், ஆனால் சில சோதனையின் மூலம் நிமித்தமாக அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. என்ன செய்வது, ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே ஓடலையே, என்ன செய்வது ஆண்டவரே, என்ன செய்வது? ஒரு மனுஷனுக்கு பலவிதமான சோதனை, கடன் பிரச்சனை, நல்ல ஹெல்த்தியான மேன், நல்ல பலமுள்ள ஒரு மனுஷன், கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். வீட்டுக்கு வந்தார், சாப்பிடலை, அப்படியே படுத்தார். ஒன்றுமே புரியல அவரால். இப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை அவருக்கு நினைப்பூட்டினார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். வசனத்தை வாசிக்க தொடங்கினார். அப்பொழுது அவருக்குள்ள ஒரு புதிய பலன் வந்தது போல் உணர்ந்தார். எழுந்தார், புசித்தார், ஜெபித்தார். கர்த்தர் எல்லா நெருக்கங்கள் நின்றும் அவரை விடுவித்தார். அநேக சாட்சிகள் சொல்லலாம், நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அவங்களால் எழும்ப முடியல, உண்மையாகவே பலவீனம், சரீரத்தில் பலவீனம், வியாதி கட்டு, என்னன்னாலும் சரிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என் பெலன், அவர் என் பெலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் பெலனாக இருக்கிறபடினால, என் பெலன் என் மாம்ச பலத்தினா ஒன்றும் இல்லை, அவர் என் பெலனாக இருக்கிறபடினால நான் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பெலன் உண்டு. அதனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொன்னார் இல்லையா? உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். அந்த வார்த்தை பரிசுத்த பவுலுக்கு சொல்வதற்கு முன்னாடியே சங்கீதக்காரன் கர்த்தருடைய பலனை உரிமை பாராட்டி அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்கள் பலவீனமான சரீரத்தை
அவருடைய பலத்தினால் பலப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த பவுலுக்கு கர்த்தர் பேசினதும், பேசுவதற்கு முன்பதாக பரிசுத்த பவுலுக்கு தேவனுடைய ஊழியம் செய்ய முடியாதபடி மிகவும் தடையாக இருந்தது. பலவீனத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஆனால் என் பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு பூரணமாக விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை கேட்டதும், இந்த பைபிள்லாம் இந்த சங்கீத பகுதியெல்லாம் இருந்துச்சு என்னமோ தெரியாது சவுலுடைய காலத்தில். ஆனால் அதுக்கு பிறகு பிலிப்பியர் 4:13 என்ன வாசிக்கிறோங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கலாம், கட்டில் மீது படுத்து கொண்டிருக்கலாம், முடியலையே என்னால் முடியலையே, எழும்பி எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற முடியலையே, பலவீனம் என்னை தாக்குறது, வியாதி என்னை தாக்குறது, கருமையான தேவனுடைய பிள்ளை எழுந்தரு, கர்த்தரன் படுக்கையை மாற்ற விரும்புகிறார். ஷபா ரபா தீராபா ரக்கர சக்கரபா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரின் பலன். இரண்டாவது, என் கேடகமாக இருக்கிறார். இரண்டாவது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறாருங்க? அவரின் கேடகம். கேடகம்னா ஒரு பாதுகாப்பு. இந்த புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்களா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம். இப்போ முக்கியமாக மோடி அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். புல்லட் ப்ரூஃப்னா அவங்க நெஞ்சிலிருந்து இடுப்பு வர, கழுத்தில் சொல்லப்போனால் கழுத்துலேருந்து இடுப்பு வர மோடி ஜாக்கெட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். கழுத்துலேருந்து இடுப்பு வர அவங்கள யார் எந்த விதமான துப்பாக்கியால் ஷூட் பண்ணாலும் அவங்கள ஷூட் பண்ணவே முடியாது. அந்த குண்டு அவங்க உள்ளே போகாது, தெரிச்சிடும். அதான் அதே போல் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேடகமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாருங்க. நாம் சோர்ந்து போக வேண்டாம். அவர் நமக்கு பலனாகவும் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார். நம்முடைய எதிரிகள் நம்மை தாக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். எபேசியரில் நாம் வாசிக்கிறோம் 6:16 பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அழுத்தப்படத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அதில் எபேசியருக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அழுத்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறார்னா, கர்த்தரே எனக்கு கேடகமாக இருக்கிறார். அதே இது ஆபிரகாம் சொல்ல 15:1 ஆதியாகமம், கர்த்தர் என் கேடகமும் எனது பலனுமாக இருக்கிறான்னு சொல்லுவார் இல்லையா? கர்த்தர் கேடகமாக இருக்கிறாருங்க. எதிரிகள் நம்மை தாக்கும் போது கர்த்தரே குறுக்க வந்துடுவார். கர்த்தர் மேலே கொண்டு வீசினா உள்ள போவாங்க, அப்படியே ஊதி விடுவார், அது அப்படியே அங்கே போயிடும். அதான் அவர் நமக்கு கேடகம். சாதாரண ஒரு பாதுகாப்பு உடையை அணிவது அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அல்ல. ஆனால் தேவனே நமக்கு கேடகமாக இருக்கும்போது அதை விட பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை. அவரே நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? ஆச்சரியமான வார்த்தை. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருப்பாருங்க. அடுத்தவள் என்ன சொல்கிறாருன்னா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரா? சகாயம். என்ன உதவினாலும் அவர் செய்வார். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? சுகம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? உங்களுக்கு பணம் வேணுமா? கார் வேணுமா? வீடு வேணுமா? பைக் வேணுமா? சைக்கிள் வேணுமா? என்ன சகாயனாலும் அவரிடத்துல இருக்குது. அவரால் உங்களுக்கு செய்ய முடியும். நான் செய்ய முடியாது. மோகன் சென்னை சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு உதவி செய்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, அற்புதம் செய்கிறது எல்லாமே மேலே இருந்து கர்த்தர் ரிமோட் பண்ண அமுத்துறாரு. அங்கே வேலை அற்புதம் நடக்குது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. அவரால் சகாயம் உங்களுக்கு செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன செய்ய முடியும்? தாவீது ராஜா சகாயம் பெற்றார்னா நமக்கு சகாயத்தை தரமாட்டாரா? அவரே சொல்கிறார், நான் சகாயம் பெற்றேன், நான் சகாயம் பெற்றேன். நமக்கு சகாயம் தருவாருங்க. கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவரை மாற்ற நான் நம்புவோம். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆனால் என்ன சொல்கிறாரு? என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். நாம் சந்தோஷத்தோடு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவர். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்ய உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு பலனும், நீர் எங்களுக்கு கேடவுமாக இருந்து, எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிறவராக இருந்து, நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு பாட்டினாலுமே துதிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம் இன்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு பாட்டினாலுமே துதிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் எல்லாருடைய பிரயாணங்களிலும், எல்லாருடைய போக்குவரத்துகளிலும் உடைய சமூகம் கூட இருக்கட்டும். எல்லா விபத்துகளில் நின்று உடைய பிள்ளைகளை விடுவித்து காத்தரலாம். திடீர் மரணங்கள் எதுவும் நடக்காதபடி, சம்பவிக்காதபடி உடைய பிள்ளைகளை காத்தரலாம். மரியாத ஜனங்களை காத்தரலும் ஐயா, காத்தரலும். பலவீனமா வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிகிறோம். ஷாபாரா தீராபாரா, வியாதி வல்லமில் மறைந்து போவதா இந்த நேம் ஜீசஸ். வல்லமினால் பலப்படுத்தும், அபிஷேக வல்லமினால் பலப்படுத்தும், சுகப்படுத்தும். எந்தெந்த குடும்பங்கள் சமாதானம் இல்லையோ, சமாதானத்தின் நதி போல் ஓடி வரட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போன்னு சொன்னீரேன். உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்புவீராக. சமாதானத்தை எடுத்து போடுகிற பொல்லாத குளிநரின் வல்லமைகள், தந்திரவாதி சந்திர பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போ. ஷாபாரா தீராபார், உடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆளுகை செய்யட்டும். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.